சீமான் கட்சியை விட வியாபாரம் செய்யலாம். அவர் ஒரு வியாபாரி. அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவரும் பொதுச் செயலாளர் திருச்சியில் பேட்டி. அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் மாநில தலைவரும் பொதுச் செயலாளருமான செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. திருச்சி, சிதம்பரம், திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 25 மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவரும் பொதுச் செயலாளருமான செந்தில்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். வெற்றி நமதே. 25 முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். இந்த 25 வேட்பாளர்கள் நாட்டிற்காக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த எங்கள் ஏபிஏடிஎம்கே கழக வேட்பாளர்கள் பலாப்பழம் சின்னத்தில் மக்களிடத்தில் எங்களுடைய கழகத்தை எடுத்து சொல்லி எங்களுடைய பலாப்பழம் சின்னத்தை தெரியப்படுத்தி அமோக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கண்டிப்பான முறையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விழித்து கொண்டார்கள். கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பதுக்கிக் கொண்டும் அந்த பணத்தை வைத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைத்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் பணம் இருந்தால் மட்டும் வாக்குகளை பெற்றுவிட முடியாது. நல்ல மனம் வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய உள்ளம் வேண்டும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றே தீர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க சார்? இலவசம் என்பதே கிடையாது. முதலில் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் அனைத்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து அனைவரும் பயன்பெறும் வகையில் வழிவகை செய்வோம். அது மட்டுமல்ல, பள்ளி முதல் கல்லூரி முடியும் வரை 10 ரூபாய் செலவில்லாமல் அனைவரும் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம். விவசாயிகளை நாம் எல்லாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமான உணவு இல்லாமல் உயிரோடு ஒருவரும் இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நமக்கெல்லாம் உணவை தரக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுக்கு ஒரு உரிமையை தந்து விவசாயிகளையும் அனைவரும் மதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நாங்கள் உரிமையை தர வந்து கொண்டிருக்கின்றோம். அரசு மருத்துவமனைகளில் இன்று சென்றால் அலட்சியமாக அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, அங்கே போ, இங்கே போ, சரியான முறையில் மருத்துவத்தை தர தயங்குகின்றார்களே என்பதை சொல்வதை காட்டிலும் சரியான முறையில் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனையில் உயர்தர மருத்துவத்தை எப்படி தனியார் மருத்துவமனைகளில் உபசரிப்போடு வருபவர்களை என்ன செய்கின்றது, என்ன சூழ்நிலை, உங்களுக்கு என்ன செய்கின்றது என்பதை கேட்டு அதை கேட்டாற்போல் பணத்தை வாங்கி கொண்டு செய்கின்றார்களோ அதே விஷயத்தை அரசு மருத்துவமனையில் நாங்கள் மக்களுக்காக செய்தே தீர்வோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகவே மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். கூட்டணியில் யாரும் பேசுகிறீங்களா? அண்ணா எம்ஜிஆர்லாம் வச்சுருக்கீங்க, ஏடிஎம்கேவுடைய இல்லை சசிகலா இருங்க அவசரப்படாதீங்க. அதாவது ஒரு கூட்டணி அம்மா என்று மரணம் அடைந்தாரோ, அம்மா என்னைக்கு மர்மமான முறையில் மரணம் அடைந்தாரோ, மரணம் அடைந்த பின்பு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி வகிக்கின்றவர்கள்
இப்போது வைத்து கொண்டிருப்பவர்கள் அம்மா இறந்ததை பற்றி நினைக்கவே இல்லை. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும் அவர்கள் ஆட்சி நடத்தினார்களே தவிர ஒரு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இறந்தான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை. அதை பற்றி அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுக்கு பணம் வேணும், பதவி வேணும். அப்படி அவங்கள்ட்ட எங்களை கூட்டணி செல்கிறீங்களா? அவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் அவங்கள்ட்ட போய் கூட்டணி சேர முடியுமா? சேரலாமா? அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் பற்றி உலகத்துக்கே தெரியும். என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, பணத்தை வைத்து எப்படி என்ன செய்கிறாங்கன்ற எல்லாருமே அவங்க கூட எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி கிடையாது. வேறு யார் கூட கூட்டணி சேர சொல்கிறீங்க? விஜய் கூட கூட்டணி சேருவது தவறு என்று நான் சொல்லவில்லை. விஜய் அவர்கள் இதுவரையிலும் ஒரு முதல்வராகவோ இல்லை நாட்டை ஆளவோ இதுவரைக்கும் இல்லை. அவர் புதியதாக வந்த நபர் தான். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது தப்பு இல்லை. 15 வருஷமா அரசியல் நடத்திட்டு இருக்க சீமானோட கூட்டணி சேரலாமா? அவர் அரசியலை நடத்துவது பதவியை பெற்று அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. மறுபடியும் சொல்கின்றேன், சீமான் அவர்கள் ஒரு பேசாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். பெரிய கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு, இந்த பெரிய கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு அந்த கட்சியை பேச வேண்டும், அந்த கட்சியிடம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த கட்சியிடம் பேச வேண்டும். பணத்தை சம்பாதிக்க வேண்டும். பணத்தை எந்த அளவுக்கு யாரிடம் பெற முடியும், யாரிடம் வாங்கலாம் என்பதை நோக்கமாக வைத்து இன்று அவர் 234 தொகுதியிலும் போட்டியிடுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரிடம் கூட்டணி சேர சொல்லுகின்றீர்களா? மகிழ்ச்சி.